கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் இந்த மாலை பொழுதில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அன்புள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை விட்டு மாறாதவராயிருக்கிறார். சங்கீதம் 18 வசனம் 39 இப்படியாய் சொல்லப்படுகிறது: யுத்தத்திற்கு நேரனை பலத்தால் இடை கட்டி என்மேல் எழும்பினவர்களே என் கீழ் மடங்க பண்ணினேன். நான் என் பகைஞனை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக் கொடுத்தேன் என்பதாய் தாவீது ராஜா சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, இந்த மாலை பொழுதிலே அற்புதமான வார்த்தைகள், வேதத்தில் சொல்லப்படுகிற அதிசயமான வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறது. இதை தியானிக்கும் பொழுது, இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை நீங்கள் காண முடியும். சங்கீதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள்: ஏழையாய் திக்கற்றவராய் தள்ளப்பட்டவராய் அலைந்து திரிந்த ஒருவரை கர்த்தர் ராஜாவாய் மாற்றுகிறார். அந்த ராஜா கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தருடைய நன்மையான கிரியைகளை, கர்த்தர் செய்த அற்புதங்களை, கர்த்தருடைய வல்லமையை எழுதியிருக்கிறார். அதுதான் சங்கீதம். நாங்கள் சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் உடைக்கப்பட்டவர்களாய், திக்கற்றவர்களாய், ஏழையாய், ஒருவேளை நீங்கள் விதவையாயிருக்கலாம், குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டவராய் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை அழகுபடுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் கட்டப்பட்டவராயிருக்கலாம். நீங்கள் சிந்திக்கலாம், என்னுடைய வாழ்க்கை உடைந்து விட்டது, சத்துருவானவன் என்னுடைய வாழ்க்கையை கட்டிவிட்டானே, என்னால் முன்னேற முடியவில்லை, என்னுடைய குடும்பத்தை நான் தாங்க முடியவில்லை, நான் அநேகத்தை இழந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கை அடிமட்டத்திலே இருக்கிறது என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என்னோடு ஒரு சகோதரன் பேசியிருந்தார். வெளிதேசத்திலிருந்து அநேக நாட்களாய் அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் நெருக்கடிகளும் வந்து கொண்டே இருக்கிறது என்று அவர் கலங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே